நான் உங்ககிட்ட 2 கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு பரவாயில்லையா? 2 கேள்வி கேளுங்க. முத கேள்வி, இந்த 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு குடி பழக்கம் தான் ஒரு கெட்ட பழக்கமா இருக்கு. அதே மாதிரி 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் கேம்ஸ், உதாரணத்துக்கு இந்த ஃப்ரீ ஃபயர் எல்லாம் விளையாடுறதுனால பெரியவங்க பேச்சை கேட்கறது, படிப்புல போக்கஸ் பண்றதுலாம் குறையுது. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, நீங்க இந்த குடி பழக்கத்துல எடுத்துருவீங்க தமிழ்நாட்டுல இருந்து. ஆனா இந்த கேம்ஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்க உங்களால எடுக்க முடியுமா? நீங்க சொல்றது சரிதான். இப்ப என்னமே நம்ம எல்லாமே இதுக்குள்ளே மூழ்கி கிடக்கிறதுங்கிறது ஒரு இதா இருக்கு. இப்ப விளையாட்டுங்கிறது திடல்ல போய் விளையாடாம கேம்ஸ் விளையாட்டுங்கிறத இந்த அலைபேசியிலே இதுலயே விளையாடுறோம். அதை நம்ம மாத்தணும். அதுக்கு பள்ளி கல்லூரியிலே அந்த ஆரம்ப கல்வி தொடக்க கல்வியிலே நம்ம என்ன கொண்டு வந்துடுறோம்னா விளையாட்டு கட்டாயமா மதிப்பெண்ணை அதுல வச்சிடறோம். ஒரு வீரக்கலையை எது ஒண்ணும் வீரக்கலையை குங்குவோ குஸ்தியோ குத்து வரிசையோ சிலம்பமோ களரியோ தைக்கொண்டாவோ ஏதோ ஒண்ணு கத்தே தரும். 5 வயசுல இருந்து அந்த பாடத்தை முதுகலை வரைக்கும் கொண்டு போயிடும். ஏன்னா வீரமிக்க மக்களை பெற்ற இனங்கள் தான் பாதுகாப்பா வாழும். என் மக்கள் வீரமா இருக்கும். அப்ப அப்படி வரும்போது அதிகமா விளையாட்டுலையும் அறிவு தேடலையும் உடல் வலிமையை உறுதியாக்குறது, உடல் வலிமை செய்யறதுலையும் அறிவு தேடலை நூலகங்கள்ல போய் படிக்கிறதையும் இதையும் கொண்டு வந்துட்டேன்னா நீங்க தப்பிக்க முடியாது. ஏன்னா நூலகத்துல படித்து அதுல 10 மதிப்பெண்ணை வச்சிருக்கீங்க, விளையாட்டுல 10 மதிப்பெண்ணை வச்சிருக்கீங்க. நீங்க அதுல தப்பிக்கவே முடியாது. ஏன்னா இதை போய் டவுன்லோட் பண்ணி இதையே பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்க, அங்க நீ தோத்து போவ. கல்வியிலேயே அந்த ஒழுக்க நெறியை கொண்டு வந்து பெற்றோர்களுக்கு அனுமதி கொடுக்கும் போதே பெற்றோருக்கு சொல்லிடுவோம், நீங்க இதை அனுமதிக்காதீங்க பிள்ளைகளே. நீங்க அதை அந்த தொடக்க கல்வியிலிருந்தே என் பிள்ளைகளுக்கு அதை அறிவுக்கி வளர்த்து கொண்டு போயிடும். இப்ப நீங்க நூலகம்னா எப்படி கேள்வி கேட்பேன் பாரு. இப்ப பக்கத்துல நூலகம் வச்சிருவேன், 10 புத்தகம், ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒவ்வொரு மதிப்பெண். இப்ப 10 மதிப்பெண் வருதா, நீங்க போகணும்னா நீங்க புத்தகம் படிச்ச புத்தகத்தை எழுதணும், அந்த புத்தகத்தில் அறிந்த செய்தி எழுதணும், செய்தியை எழுதணும். அண்மையில் நீங்க படித்த புத்தகம், அந்த புத்தகத்துல நீங்க போய் 10 மார்க் 10 மதிப்பெண்களை வச்சுட்டோம்னா நீ பரிச்சை தீரும். அப்ப விளையாட்டுக்கு மதிப்பெண் வருது அப்படின்னா அந்த மதிப்பெண்ணை ஈட்டுவதற்காகவாவது நீ ஒரு விளையாட்டை தேர்வு செஞ்சு நீ அதுல எப்படியாவது வென்று காட்டணுங்கிற முனைப்புக்கு வந்துருவ. உனக்கு இதுக்கு நேரம் செலவழிக்க நான் நேரம் கொடுத்தா தான் நீ இதுல போய் அதுல செலவழிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அதனால நீ இந்த விளையாட்டு, இந்த வாசிப்பு எல்லாமே கல்வியில் ஒரு பகுதியா மாத்திட்டேன்னா, இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள ஒன்னா தள்ளிட்டேன்னா நீ இதுக்கு நேரம் கொடுக்க மாட்டேன். நேரம் கொடுத்தா தான் நீ இதை பாத்துக்கிட்டு இருப்ப. நம் வளத்தையும் மக்கள் நலத்தையும் பாதுகாக்க வாக்களியுங்கள் விவசாயி சின்னத்திற்கு.